2025ஆம் ஆண்டின் கடைசி சூப்பர் மூன் பாகிஸ்தான், எகிப்து, ஜெருசலேம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்பட்டது. எகிப்தின் கெய்ரோ கோட்டைக்கு அருகே தென்பட்ட பிரம்மாண்ட நிலவின் காட்சி காண்போரை கவர்ந்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி டென்மார்க் தலைநகர் கோப்பன்ஹேகன் விழாக்கோலம் பூண்டுள்ளது. நகரின் முக்கிய இடங்கள், பூங்காக்கள் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. கரிபியன் கடலில் கொலம்பியா கடற்படை மிகப்பெரிய போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையில் 4500 கிலோ கொகைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். ஹோண்டுராஸுக்கு சென்று கொண்டிருந்த சிறிய ரக கப்பலை கொலம்பியா கடற்படை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தது. அப்போது 180 பண்டல்களில் $216 மில்லியன் மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 5 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். துனிசியா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் நெஜிப் செப்பி அதிபருக்கு எதிராக சதி திட்டம் தீட்டியதாக கைது செய்யப்பட்டார். 82 வயதான செப்பி 1970ஆம் ஆண்டில் இருந்து துனிசிய அரசியலில் முக்கிய நபராக இருந்து வருகிறார். அதிபர் கயஸ் சாயித்துக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டியதாக செப்பிக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் நெஜிப் செப்பி கைது செய்யப்பட்டதாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவில் வெப்பநிலை உலக சராசரியை விட 2 மடங்கு அதிகரித்து வருவதாக ஐநா உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் இவ்விரு பகுதிகளில் அதிக வெப்பநிலை பதிவானது. கடுமையான வெப்பத்தால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் 3.8 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே நீர் பாதுகாப்பு, கழிவுநீர் மறுசுழற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும் என உலக வானிலை அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.